வணக்கம் தோழர்களே. ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி என்பதை நான் எப்படி சொல்கிறேன்னா, பாருங்கள், இந்த காலு இங்கே மனிதனுடைய வாரிசு உருவாக்கக்கூடிய விந்தணுக்கள் உற்பத்தி ஆவதற்கு இங்கே நரம்பு இருக்குது. இந்த நரம்பு உட்காந்தாக்க உயிரணுக்கள் உற்பத்தி ஆவதற்கு உதவி செய்யும். அதுதான் ஒன்றோடு ஒன்று கலக்கும். இங்கே அழுத்தினாக்க வயிற்றுக்குள்ளே போய்ட்டு ரசாயன மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஜீரணங்கள் நல்லா ஜீரணிக்க செய்ய முடியும். உண்ணும் உணவு செரிமானம் ஆகும். இப்படி மடக்கி உக்காந்தாக்கா இங்கே இருக்கிற கெட்ட நீர்கள் வயிற்றுக்கு போகும். வயிற்றிலிருந்து சிறுநீரிலோ மலத்திலோ அது வெளியாகும். இங்கே சுத்த காற்று நம்ம அசுத்தத்தை கழுவுவது போல் உடலுக்குள்ள அசுத்தங்களை வெளியேற்றுவது தான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி. அப்படி ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை கண்டுபிடித்தவர் முருகர். பழனிமலை முருகர், பாம்பு, சேவல், மயில், இதுதான் யோகானுடைய மூலாதார பொருட்கள், ஆதார பொருட்கள். இனியாவது தோழர்களை, தமிழர் கண்டுபிடித்ததை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு எல்லோரும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நான் பள்ளி படிப்பில் 3வது படித்தேன். திறந்தநிலை பல்கலைக்கழகம் நான் பிலிட் தமிழ் இலக்கியம் முடித்திருக்கின்றேன். அதனால்தான் நான் ஆராய்ந்து அனுபவித்து சொல்கின்றேன். ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி நம்ம உடலில் உள்ள ரசாயன மாற்றத்தை இம்மாதிரி மூட்டிலிருந்து அந்த மூட்டு மடக்குறதுனால ஒரு பயிற்சியும் 1 நிமிஷம் செய்வது யோகா, ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி. 1 செகண்ட் செய்வது வெறும் உடற்பயிற்சி. 1 செகண்ட் செய்வது வெறும் உடற்பயிற்சி. 1 நிமிஷம் நிறுத்துவது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி. இதை ஏன் செய்யணும், எப்படி செய்யணும்னா, காலையிலோ மாலையிலோ அல்லது சாப்பிட்டு 3 மணி நேரம் கழித்தோ செய்யலாம். ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை 5 வயதிலிருந்து 100 வயது வரையிலும் செய்யலாம். ஆனால் இதில் சுவாச பயிற்சி என்று வருகிறது. பாம்பு சுவாசம் என்று நான் சொல்கின்றேன். முருகரிடம் இருக்கும் பாம்பு வைத்துதான் இந்த சுவாச பயிற்சியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால் நான் பாம்பு சுவாசம் என்று தான் சொல்வேன். இந்த பத்மாசனம் என்பதை பாம்பு முத்திரை என்று தான் சொல்வேன். அது தமிழர் கண்டுபிடித்தது, அதுதான் உண்மை. எனவே நான் சொல்வதை ஞாபகமாக கேட்டு, இதில் ஒன்றும் நாம் பெரிய கடவுள் கண்டுபிடித்ததோ, இந்த ஜாதிக்காரன் தான் செய்யணும், இந்த ஜாதிக்காரன் செய்யக்கூடாது என்பதோ கிடையாது. உலகம் முழுக்க இன்றைக்கு யோகா செய்கிறதாக சொல்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்பே தமிழர்கள் மற்ற நாடுகளெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே யோகாவை நாம் அனைவரும் இப்படி உக்காரணும். சும்மா கூட இப்படி உட்காந்து சாப்பிடும்போது இப்படி உட்காந்து கூட அந்த ஒன்றோடு ஒன்று கலக்கு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு ஆரோக்கியம் தரும். அதுதான் யோகா. யோகா என்பது ஒரு தகாது கிடையாது. மனிதனுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் யோகா. நான் சொன்னபடி வயிறு காலியாக இருக்கும்போது செய்யலாம், அல்லது சாப்பிட்டு 3 மணி நேரம் கழித்து செய்யலாம். மூச்சு பயிற்சி, சுவாச பயிற்சி 14 வயதுக்கு மேற்பட்டவங்க செய்யலாம். அது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யார் வேணுனாலும் 5 வயசுலேருந்து 100 வயசு வரை யார் வேணும் செய்யலாம். தமிழர் கண்டுபிடித்த ஓம் நம சிவாயா 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு என்பதுதான் ஓம் நம சிவாயா என்னும் சுருக்கம். இப்போது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை ஓகம் பயிற்சி என்று நான் சொல்கின்றேன். அதே போல் ஓம் நம சிவாய என்றால் 9 கிரகங்களாலான நம்ம உடம்பே என்பதுதான் ஓம் நம சிவாயா. அதை மதித்து நவகிரகம் சுற்று என்று ஒரு சிலைகளை வைத்து அதை சுற்ற சொல்கிறார்கள். நம் உடம்பே நவகிரகம்தான். நவகிரகத்தாலான உருவானது தான் நம்ம உடம்பே கோயில், உயிரே தெய்வம். பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன், உடம்பே கோயில், உயிரே தெய்வம். உடம்பை நாம் சுத்தமாக வைத்து கொண்டிருந்தால் உயிர் அந்த கோயிலை விட்டு போகாது என்பது போல், சாமி கோயிலை விட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே,
அது மாதிரிலாம் போகாது. நம்ம உயிரை உடம்பை ஒழுக்கமாக வச்சுக்கினாக்கா உயிர் பாதுகாப்பாக இருக்கும். உடம்பே கோயில், உயிரே தெய்வம். மற்ற கோயிலுக்கும் போக தேவையில்லை, யாரையும் நாம் கும்பிடவும் தேவையில்லை. ஆனால் யோகா என்பது அந்த மயிலை போல உடம்பு நீட்டினால் 6 வினாடிகள் நீட்டின போதும். சேவல் போல் பார்ப்பது ஒரு நிமிஷம் கூட பார்க்கலாம். பாம்பு போல் சுவாசம் செய்வது தான் குழந்தைகள் செய்யக்கூடாது. 14 வயதுக்கு மேற்பட்டு செய்யணும். யார் வேணாலும் செய்யலாம். இப்படி நான் சொன்னது போல் வயிறு காலியாக இருக்கும்போது செய்யலாம். இதனால் நிறைய நன்மைகள் இருக்கிறது. பிபி, சுகர் இதெல்லாம் வராமல் இருக்கும் யோகா செஞ்சாக்க. பிபி என்பது அப்படி சிரிச்சுட்டாக்கா பிபி நீங்கள் செக்கப் பண்ணி பாருங்கள், 10% குறையும். 130, 140 அப்படி சிரிச்சுட்டே நீங்கள் பிபி செக் பண்ணிங்கனாக்கா 10 குறையும். யாராவது திட்டியதை நினச்சி அவன் அப்படி திட்டினானே இவன் இப்படி திட்டினானே அப்படின்னு நினச்சிட்டு உக்காந்திங்கன்னா 20% கூடும். அதை நான் பரிசோதனை செஞ்சு தான் சொல்கிறேன். இது மாதிரி பிபி என்பது ஒரு நோய் அல்ல, நம் மனதால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சுகர் என்பதும் ஒரு நோய் அல்ல, நாம் அதற்கு நம்ம உடம்புக்கு பயிற்சி கொடுக்காதனால தான் சுகர் என்பது வருகிறது. காலை மடக்காமல் கீழே குனிந்து உள்ளங்கையை பூமி தொடணும். அப்படி தொட்டால் 3 மாதம் அந்த பயிற்சி செய்தால் சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம். மாத்திரை சாப்பிடாமல் விடலாம், புண்ணு நல்லா ஆகும். இது மாதிரி சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். செஞ்சு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் போய் காலை வெட்டி எடுக்கிறாங்க, பல்லை பிடுங்குறாங்க, கண் எடுக்கிறாங்க, சக்கரை நோய் வந்தால் இதெல்லாம் வருதுன்றாங்க. ஆனால் நாம் இயலாமை தான். உடல் ஆரோக்கியத்தை நம்மால் நாமளே செய்து கொள்ள முடியும் என்பது தான் யோகாவின் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியின் நம்ம முருகர் கடவுள் என்று சொல்கிறோம்ல, அவர் கண்டுபிடிச்சது தான். நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் செய்யணும். இனியாவது செய்து ஆரோக்கியமாக இருங்க. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.